வீடு மாற்றுறது ஒன்றும் சாதாரண வேலை இல்லைங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணி மறுபடியும் வந்து அன்பேக் பண்ணி அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டான கிச்சன். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி நிறையா ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்ததுமே நாங்கள் கிச்சனை தான் ரெடி பண்ணோம். ஏன்னா நமக்கு சோறு தானே முக்கியம். ஸோ அதுக்கு இந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து அன்பேக் பண்ணிவிட்டு அதை நல்லா செட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பொருளெல்லாம் ஸ்டாண்டில் வச்சுட்டு சரி சமைக்கலான்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வந்து என்ன கேட்டாருன்னா சப்பாத்தி கேட்டார். சரி நம்ம எப்பயும் ஆஸ் சப்பாத்தி செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு ராகி சப்பாத்தி செய்யலான்னு முடிவு பண்ணேன். என் பையனுக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அந்த உருளைக்கிழங்கும் செஞ்சுட்டு அவர் வந்து பன்னீர் புர்ஜி கேட்டார். பன்னீர் புர்ஜியெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு பன்னீர் புர்ஜி கிரேவியாக மாற்றிட்டேங்க. அதுக்கப்புறம் என் 10 மாத குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருந்தேன். ஸோ அவனுக்கு அது ரெடி பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் நான் உனக்கு கிச்சன்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன்ல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, டீ போட்டு கொடுனாரு. ஸோ சைடில் டீ போடுற வேலையும் பண்ணிவிட்டு பன்னீர் புர்ஜி செஞ்சு ராகி சப்பாத்தி சுட்டு எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.